ஹூ வில் அக்செப்ட் திஸ். பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்றுறதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் என்ன, ஆப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கணும், கண்டுபிடிச்சிக்கணும். இங்கே ஹூ அப்படிங்கிறது என்ன வரணும், சப்ஜெக்ட். வில் அக்செப்ட் verb. திஸ் அப்படிங்கிறது என்ன வரணும்னா ஆப்ஜெக்டாக வரணும். நம்ம ஹூ வச்ச டைப் அப்படிங்கிறதுனால முதல்லையே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பை ஹூம் அப்படிங்கிறத போட்டுக்கணும். மற்ற சென்டென்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா மற்ற எல்லா ரூலையும் மாற்றிட்டு 5th ரூலாக தான் சப்ஜெக்ட் என்னவாக போகணும், ஆப்ஜெக்டாக போகணும். வழக்கம் போல் ஃபஸ்ட் ரூல் பார்த்தோம் அப்படின்னோம்னா ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறணும். இங்கே இருக்கக்கூடிய திஸ் அப்படிங்கிறது எழுதணும். இங்கே ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க. ஏன் அப்படின்னம்னா இன்ட்ராகேட்டிவ் டைப் அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன வரணும், கொஸ்டின் வேர்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தானே ஆக்ஸிலரி வேர்ப் வரணும். அப்போ இங்கே திஸ் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டு எழுதிக்கோங்க. அடுத்ததாக என்ன ஆக்ஸிலரி வேர்ப் போடணும் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வில் இருக்குது, சரிங்களா. வில் வந்துச்சுன்னா வில் பி வரணும். ஆனால் அந்த பி மட்டும் எங்கே வரணும்னா சப்ஜெக்ட்டுக்கு அடுத்ததாக பி வரணும். நெக்ஸ்ட் ரூல் V3 அக்செப்ட் அப்படிங்கிறதுனுடைய V3 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அக்செப்டட். 4th நம்ம வழக்கமாக எழுதுவோம் பை எழுதுவோம்ல, ஆனால் அதை நம்ம இங்கே ஹூ டைப் அப்படிங்கிறதுனால முன்னாடியே என்ன செஞ்சுருப்போம், நாம் எழுதியிருப்போம். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா பை ஹூம் வில் திஸ் பி அக்செப்டட்.